ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடிகர் சூரி நடிப்பில் வெளியாக உள்ள கர்டன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் தான் தற்போது வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒரு வீடியோவில் கர்டன் திரைப்படத்தோட ரிவ்யூ, அது மட்டும் இல்லாமல் கர்டன் திரைப்படத்தோட கதை என்ன அப்படின்றதாம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கர்டன் திரைப்படத்தோட ட்ரெய்லர் பார்த்தவங்க ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க நீக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, கர்டன் திரைப்படத்தோட கதை என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி கர்டன் திரைப்படத்தை வரும் மே 31 உலகம் முழுவதும் வெளியிட போறாங்க. இந்த ஒரு திரைப்படத்திற்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு வந்து இருக்கு. எந்த ஒரு ரீசனால அப்படின்னா, நடிகர் சூரி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஒரு கதை இயக்குனர் வெற்றிமாறன் அவங்களோட கதை. இந்த ஒரு கதையை தான் துரை செந்தில்குமார் வந்து இயக்கிட்டு வராங்க. தற்போது இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ட்ரெய்லரோட ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கதை என்ன பண்ணது பார்த்துடலாம். இந்த ஒரு ட்ரெய்லர்ல அதாவது நடிகர் சூரி அதிரடியாக சண்டை போடும் காட்சி வந்து இடம்பெற்றிருக்கு. அதுவும் ரத்தம் தெறிக்க தெறிக்க பாய்ந்து பாய்ந்து நடிகர் சூரி வந்து அடிக்கிறாரு. இதை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நடிகர் சூர்யா இந்த அளவு வந்து பார்த்துருக்க மாட்டான். சண்டை காட்சிகளை பார்க்கும்போது அடிக்கிறது சூர்யா இல்ல சூர்யாவா அப்படின்றக்கான சந்தேகமா நமக்கு வந்து வருது. அந்த அளவுக்கு வேற லெவல்ல சண்டை காட்சி வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரெய்லரை வச்சு பார்க்கும்போது படத்தோட கதை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது கர்டன் திரைப்படம் முழுக்க முழுக்க மதுரையை பின்னணியாக கொண்டு தான் எடுத்திருக்காங்க. இந்த ஒரு ட்ரெய்லரை பார்க்கும்போது சூரிய வைத்து ஒரு பெரிய சம்பவத்தை செய்ய நினைக்கிறாரு. அப்படி சூரி செய்யும் அந்த ஒரு விஷயம் அவரை ஒரு பெரிய பிரச்சனையில சிக்க வைக்குது. ஒரு கட்டத்துல முதலாளி தன்னை திட்டமிட்ட சிக்க வச்சிருக்காங்க அப்படின்னா நடிகர் சூரி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி புரிந்து கொண்டு விசுவாசியை பழிவாங்குவது போலதான் இந்த ஒரு காட்சி வந்து இடம்பெற்றிருக்கு. எப்படி பார்த்தாலும் சூரிக்கு இந்த ஒரு படம் ஒரு வித்தியாசமான படமா இருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் வந்து கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படமா வந்து பாத்தீங்கன்னா உருவாகிருக்கு. ஒரு காமெடியானாக இருந்த நடிகர் சூரிய தற்பொழுது ஆக்ஷன் ஹீரோ வந்து மாறி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நல்ல கதையாக அமைந்தா காமெடி கதாபாத்திரத்திலும் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்லுங்க, நடிகர் சூர்யா அவர்களை காமெடினா பிடிச்சிருக்கா இல்ல ஹீரோவா பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ட்ரெய்லர் எப்படி இருக்கு, வரும் மே 31 படம் வந்து வெளியாக போகுது. ஸோ படத்துக்கு யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.